யோ கால்ல இருந்து ஒரு காயின் கூட போடாம மைனஸ் தான் போட்டுனுக்குற. திமுகவுடைய இளைஞரணி சார்பாக அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூடத்தில் நடத்தினாங்க. மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன் பேசுறார். கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பெற்ற புகழை விட நம்முடைய உதயநிதி அவர்கள் பெற போறாரு. கலைஞர் ஸ்டாலினை விட புகழ் பெறுவார் என்று பேசுவது என்பது அறிவு திருவிழான்னு வச்சுக்க பேரா, அடிமை திருவிழா அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல ஜால்ரா திருவிழா அப்படின்னு வச்சிருக்கலாம், இல்ல இதுக்கு பேர் வந்து என்ன சொல்றது கொத்தடிமை திருவிழா அப்படின்னு வச்சுதான் ரொம்ப அருமையா இருந்திருக்கும். இதெல்லாம் ஓவர் நக்கல். எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருந்தார் என்பதற்காக அவரை அடிமை பழனிசாமி என்று சொல்ற நீங்க கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி என்று 3 தலைமுறையா சொம்படிக்கிறீங்களே, உங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள மானத்தமிழர்கள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. தலைவர் பெற்ற பேரும் புகழை விட, ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர்கள் பெறுகிற பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதயநிதி. துரைமுருகனாவது பரவாயில்ல, ஒருபடி மேல போயிட்டாப்புல ஏவாவேலு. ஏய் ஓஹோ ராஜேந்திர சொல்லனா நான் போடுறேன்டா போடு. திரையுலகின் பெரியார் கலைஞர் உதயநிதி, திரையுலகின் பெரியார் உதயநிதியா என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை சிவாஜி படத்தை சொன்ன ஆதினா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடணும் நினைச்சியா? காசிமேடு ஆதிடா வேட்டியை மடிச்சு கட்டின மாதிரி முதல்ல நான் ரவுடி, அப்புறம் தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நான் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர்ரா, அப்புறம் தான் அந்த அமைச்சர் எம்எல்ஏ இந்த கட்சி போஸ்டிங் மாதிரி மகேஷ் கிளம்பிட்டாப்ல. அவர் உதயநிதி அல்ல, உதவும் நிதி போடுறா. ஆஸ்காரை தூக்கி கால்ல மெரிப்பான் தலைவன். இவரு போட்ட உடனே திருமாவேலன் இருக்காப்ல. யாரு? விகடன்ல இருந்து இப்ப கலைஞர் டிவியை வந்து குத்தகை எடுத்து வச்சிருக்காப்ல. திருமாவேலன், திருமாவளவன் இல்ல, திருமாவேலன். திருமாவளவன் அதுக்கு மேல போடுவாப்ல. திருமாவேலன் என்ன பண்ணிட்டாப்லன்னா, அவர் உதயநிதி அல்ல, உற்சாக நிதி. உதயநிதி இல்ல, உணர்ச்சி நிதி. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்ங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நான் பொண்ணுமில்ல. கொள்கை வீரர்களாகவும் உருவாக்குவதற்கு உதயநிதியாக மட்டுமல்ல உணர்ச்சி நிதியாகவும் செயல்பட்டு இன எதிரிகளுக்கு சிம்மசொப்பனமாக இருக்கின்ற துணை முதலமைச்சர் அவர்களின் இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. இப்படி போட்டு தங்கம் தென்னரசுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம ஏதா போடணுமே. அரசியலில் கலைஞரை மிஞ்சுவார் உதயநிதி. அவர் ஒரு பக்கம் போட மண்ணியோ இப்ப 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. கேனர் என்னையோ எல்லாரும் போடுறாங்க, நம்ம ஏதாவது போடணுமே அப்படின்னு அவர் பங்குக்கு உழைப்பில் முதல்வரை மிஞ்சியவர் உதயநிதின்னு போட்டாப்ல. 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு. முந்தானத்து வந்து கட்சியில சேர்ந்து கட்சிக்கு போற கையை வச்சா என்னடா அர்த்தம்? வேறப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனை எல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. திரையுலகில் பெரியார் போன்றவர் உதயநிதி ஏவாவேலு போட, இவர் உதயநிதி அல்ல, இவர் உதவும் நிதினு அன்பில் மகேஷ் போட, இவர் கலைஞரை மிஞ்சியவர் உழைப்பில் அப்படின்னு அரசியல் அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு போட, தளபதியை மிஞ்சியவர் இவர் இன்னைக்கு KN போடன்னு கலன்னு அந்த கூட்டமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. உடனே போடுறாப்ல, நம்ம பங்குக்கு போடுவோம்டா, வலுவா போட்டுரும்டா. போட்டாரு பாருங்க, ஓடு போடு. ராஜராஜ சோழன் அதிகாரத்தில் இருக்கும் போதே அவருடைய மகன் ராஜேந்திர சோழனும் முடிசூட்டப்படுறாரு. அதாவது ராஜராஜ சோழன் காலத்திலே ராஜேந்திர சோழனும் முடிசூட்டப்படுறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போதே உதயநிதி ஸ்டாலின் முடிசூட்டப்படணும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? ஸ்டாலின் தமிழ்நாட்டை மட்டும் தான் ஆண்டாராம், உதயநிதி ஸ்டாலின் இந்தியாவையும் ஆளுவாராம். அதுக்கான காலம் பிறந்து கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் இந்தியாவை ஆள போறார் அப்படின்னு அர்த்தம். உதயநிதி ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு. வருங்கால ஜனாதிபதி முருகேசன். ஏப்பா அழுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் ஜனாதிபதின்னு. திமுகவுக்காகவே உழைத்து, திமுகவுக்காக கொடி கட்டி கூட்டம் போட்டு கோஷம் போட்டு முழக்கம் போட்டு எல்லாமும் பண்ண பல அறிவாளிகள், பல இளைஞர்கள், திமுக இளைஞர் அறிவாளிகள் பண்ண பலர் கேட்கலாம், இருக்கட்டும். மனசு இல்லனாலும் அதான் நேசம். அவர் முதலமைச்சரான பிறகு, அவர் துணை முதலமைச்சரான பிறகுதான் தமிழ்நாட்டில் இந்த துறையில சிறந்து விளங்குது.
விளையாட்டுத்துறையை கையில் எடுத்தாரு. என்ன சிறந்து விளங்குது? என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன. இவர் வந்த பிறகு இந்த துறையை சீர்படுத்திருக்காருங்க. சட்டம் ஒழுங்கு அப்படி கட்டுப்பாட்டு இருக்கு. அவங்க அப்பாவோட துறை தான். துணை முதலமைச்சராக இவர் இருந்து இப்படி எல்லாம் ஐடியா கொடுத்திருக்காரு. தகப்பனை மிஞ்சிய தனையன். தாய் 16 அடி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாஞ்சுது. தாய் 8 அடி பாஞ்சா தான் குட்டி 16 அடி பாயும். தாய் 1.25 அடி பாஞ்சா குட்டி 3 அடி தானே பாயும். 1.25 அடி பாஞ்சா 3 அடி தான் பாயும், பாயாது. ரொம்ப நக்கல் வராயாவே. கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. எதற்காக உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும்? ராஜேந்திர சோழன் யார்? எப்பேற்பட்ட தலைவன், எப்பேற்பட்ட மன்னன், அவனுடைய அதிகாரம் என்ன, அவனுடைய ஆளுமை தன்மை என்ன, அவனுடைய வீரம் என்ன, அது பக்கத்தில் கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின் நிப்பாட்ட முடியுமா? சொல்றதுக்கு உங்களுக்கு கூசல? தேங்க்யூ சோ மச் சார். கூச்சமே இல்ல. எனக்கு இந்த இயக்கத்தை தவிர வேறு இயக்கம் தெரியாது. நான் இன்னும் சொல்ல போனால் ரோட்ல நடக்கிற பொழுது மற்றவர்கள் கொடி பறந்தால் அந்த நிழல் எம்மையப்படாமல் ஒழுகி போகிறவன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. எப்படியும் அடுத்த முறை இவங்க சீட் கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. உடனே சொல்றாப்ல, எனக்கு வேறு இயக்கம் தெரியாது, எனக்கு வேற ஒரு கட்சியோட கொடி அசைந்து கொண்டிருந்தால் அந்த நிழல்ல கூட நிக்க மாட்டேன். வேற ஒரு கட்சி கொடி பறந்துகிட்டு இருந்தா அந்த நிழல்ல கூட நிக்க மாட்டாப்லையா. அது நிழல்ல கூட அப்படி அதிமுக கொடி நிழல் நம்ம மேல படுது. புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெற்றிடம் வந்துருச்சு. கலைஞர் இல்ல, அண்ணா இல்ல, பெரியார் இல்ல, வெற்றிடம் வந்து விட்டது நினைக்கும் போது அப்பத்தான் ஒருத்தர் வந்தாரு. சூரியன் போல வந்தாரு. யாரு? நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் வந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணாரு? சித்தரை அபகரிச்சுட்டாங்களா, புத்தரை அபகரிச்சுட்டாங்களா, பெரியார அபகரிக்க முடியலையா? நீங்க பெரியாருக்கு மாலை போடுறீங்களே, அதுக்கு பேர் என்ன? கருணாநிதி சமாதியில் கொண்டு ஏவாவில் கட்டடிக்கிறாப்லையே. இன்னைக்கும் கருணாநிதி சமாதியில் வந்து முரசொலி பத்திரிகை வச்சு தயிர் வடை வச்சு அவருக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுறீங்களே. இறந்து போன ஒரு மனிதன் தயிர் வடையை சாப்பிட முடியுமா? இதுக்கு பேரு பகுத்தறிவா? அது எங்க இருக்கு? இல்ல சீமானவர் வந்து பொய்யா பேசுவாராம். 3 நிமிஷத்துல 30 பொய் பேசுவாரு. அதை இங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் கட்சி. நக்கல் பண்றாங்களாமா, நையாண்டி பண்றாங்களாமா. சீமான் பொய் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி. சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? அங்க பாத்தீங்களா எப்படி அடிக்கிறாய் பாரு. பிச்சு ராஸ்கல்.